சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பிரண்டையோட பயன்கள், அதாவது பிரண்டை சாறுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்க, பிரண்டை சாறு இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா போன் கேர் சப்ளிமெண்ட் போட்டிருக்கு. பிரண்டையை வந்து நம்ம உணவில் பயன்படுத்தும் போது நம்மளுடைய எலும்புகளுக்கு தேவையான வலுவை வந்து இந்த பிரண்டை சாறு வந்து கொடுக்கும். ஸோ இது மாதிரி பிரண்டை சாறாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு கிடைச்சா துவையலாக வந்து எடுத்து நம்மளே செஞ்சு உணவாக சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டையை சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த பிரண்டைக்கு உண்டு. இந்த பிரண்டையை வந்து துவையலாக உணவில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த போன் கேர் சப்ளிமெண்ட் இது நல்லா தான் இருக்குது. ஸோ பொதுவாக பிரண்டை நம்ம சாப்பிட்றோம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை வந்து சரிப்படுத்தும். குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரிப்படுத்தும். குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த பிரண்டை சாறு பிரண்டைக்கு வந்து அந்த பயன்கள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு வந்து எலும்பு ரொம்ப முக்கியம். எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து இந்த பிரண்டை வந்து ஒரு கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். மேலும் செரிமானம், வாயு தொல்லை, ஜீரணத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து இந்த பிரண்டை சாறு வந்து கொடுக்கும். மேலும் இது பார்த்தீங்க அப்படின்னா நரம்புக்கு வந்து வலு சேர்க்கும். நரம்பு தளர்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் மெடிசன்னா வந்து இந்த பிரண்டை சாறு. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பொருளையுமே நம்ம அதிகமாக எடுத்துக்க கூடாதுன்றதான் அவனுடைய கான்செப்ட். அதே மாதிரி இந்த பிரண்டை சாறு வந்து டெய்லியே எடுத்துக்கலாமானா எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஒத்து வரும், ஒத்து வராமலையும் போகும். ஒத்து வரல அப்படின்னா விட்டுருங்க. அது துவையலாக வேற வகையில் நீங்கள் உடம்புக்கு வந்து எடுத்துக்கோங்க. எதுவுமே வந்து 3 நாட்களுக்கு மேலே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நம்மளுடைய பாரம்பரிய முறையை வந்து வலியுறுத்துது. அதனால் இது சாப்பிட்றதுனால ஜீரண மண்டலம் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல செரிமானம் அதிகமாகும், நல்ல பசி உணர்வை தூண்டும். அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள், குடலில் இருக்கக்கூடிய அலர்ஜிகளை வந்து சரிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பிரண்டைச்சாருக்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து எலும்பு வந்து வலுப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான நரம்பு வீக்காக இருக்கக்கூடியது, நரம்பு தளர்ச்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வலுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை வந்து துவையலாவோ இல்லை வேறு வகையில் வந்து எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்க, சாப்பிடுங்க. நிறைய வந்து பிரண்டை பொடிலாம் இருக்குது. உணவில் சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்ற மாதிரி பிரண்டை பொடிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புடைய எலும்பு ரொம்ப முக்கியம். எலும்பு பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து பிரண்டைக்கு உண்டு. அதனால இது பேர் வந்து போன் கேர் சப்ளிமெண்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.